வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள். சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவில் உள்ள தில்லை வளாகம் கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய யோகநாதன் என்பவர் இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் இந்த முத்துப்பேட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட தில்லை வளாகம், உதயமார்த்தாண்டபுரம், தொண்டியக்காடு போன்ற கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு அருகில் இறால் பண்ணைகள் அதிக அளவில் செயல்படுகின்றன. இந்த இறால் பண்ணைகளை அகற்ற வேண்டும் என்று அந்த வழக்கில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் அந்த மனுவில் இந்த இறால் பண்ணைகளை அகற்றுவது தொடர்பாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகா தாசில்தாரிடம் மனு கொடுத்தும் அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த இறால் பண்ணைகள் காரணமாக அதில் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுவதால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயத்தில் பறவைகளும் பாதிக்கப்படுகிறது என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி தன்னுடைய உத்தரவுல இந்த இறால் பண்ணைகளை மாவட்ட அளவில் இது மாவட்ட ஆட்சியர் நேரடியாகவோ அல்லது ஒரு அதிகாரியை அனுப்பியோ இதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், அந்த ஆய்வில் இந்த இறால் பண்ணைகள் முறையாக பதிவு செய்யாமல் செயல்படுவது கண்டறியப்பட்டால் உடனடியாக அவற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உரிமம் நிபந்தனைகள் மீறப்பட்டது கண்டறியப்பட்டால் உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும், இந்த நடவடிக்கைகளை 12 வாரங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள்.